ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான், 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி லாபஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்கர நிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதம் ரொம்ப பலமா இருக்கிறார். அதுவும் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் இருக்கிறார். உச்சபலத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணம் செய்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்வது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். இந்த மாதம் பாருங்க, இந்த இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். இந்த மாதம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இந்த மாதம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதம் கஷ்டங்கள் விலகும். வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேரும். அதே போல் சுக்கிரன் பாருங்க, இந்த மாதம் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரையும் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி பிப்ரவரி 11 to 21 இந்த 10 நாட்களில் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது பணம் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, ஆதாரத்தோட அதை நீங்கள் பாருங்கள் கொடுக்கணும், வாங்கணும். ஏதாவது கைப்பட எழுதணும், இல்லைன்னா பத்திரம், இது மாதிரி ஏதாவது பாருங்கள் ஆதாரத்தோடு பணம் கொடுக்கறது வாங்கிறது சிறப்பு. அதே போல் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்கள் ஆகாது. யார்கிட்டையும் பாருங்க பேச்சு விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஏற்படும். அதே போல் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 11 to 21 இந்த 10 நாட்களில் சுக்கிரன் ராகு சாரத்தில், அதுவும் ராகு மேலே பயணம் செய்வதனால. அதே போல் 7ஆம் அதிபதியும் ராகு மேலே பயணம் செய்கிறார். அப்போ இந்த பிப்ரவரி 11 to 21 உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஏதாவது வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ஏஜென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதை தவிர்க்கலாம். பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி ராகு சாரத்தில் பயணம் செய்வது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா தவிர்க்கலாம். அதாவது பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி ராகு சாரத்தில் போகிறதுனால, அதுவும் ராகுவும் அந்த இடத்துல தான் இருக்கிறார், ராகு மேலேயும் பயணம் செய்வதனால முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த பிப்ரவரி 11 to 21. அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. அவரும் பாருங்க இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு ராகு மேலே தான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடங்கிறது ஆபரணம், 3ஆம் இடங்கிறது புதிய முயற்சிகள், 3ஆம் இடம் தைரியம். அப்போ இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் தைரியம் குறையும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும் பிப்ரவரி 7 to 15. அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க, ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிப்ரவரி 7 to 15. அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரன்
முக்கியமாக இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் புதுசாக ஏதாவது டாக்குமெண்ட், புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க, எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 7 to 15 இது தவிர்க்கலாம். ஏதாவது மார்க் ஷீட்டு, ஏதாவது சர்டிஃபிகேட்டு காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். சூரிய மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி 5ஆம் அதிபதி, ஏற்கனவே 5ஆம் இடத்துல கேது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிபதி ராகு மேலே பயணம் போகிறார். அப்போ புதிய திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துலையும் விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 19 to மார்ச் 4ஆம் தேதி வரையும் 5ஆம் அதிபதி ராகு மேலே போகிறார். அப்போ புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். முக்கியமாக பிப்ரவரி மாதத்தில் பேச்சு விஷயத்தில், புதிய முடிவுகள் விஷயத்தில், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் இருக்கீங்க, சொந்த ஊரை விட்டு, இவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையும் வெல்லலாம். ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில், இதெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. 7.5 சனி வந்தாலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செலவுகள் விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக நான் இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, ஏதாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சனி நின்ற இடம் விருத்தி, உங்களுக்கு செலவு ஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வசதி உள்ளவர்கள் ஏதாவது புது சுப செலவுகள் செய்யலாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அதே போல் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையார் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன் அப்படின்னா 9 கூடியன் 3ல் இருக்கிறார். அதே போல் பழைய சொத்துக்களை ஏதாவது விற்கணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள்ளே பாருங்கள், நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிற போது பாருங்கள், மனசில் தைரியம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 4ஆம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள், சில அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதாவது நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 4ஆம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், மாத ஆரம்பத்திலேயே உச்சப்பலத்தில் இருக்கிறார். அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பயணம் செய்கிறார். அப்போ இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9, 10, 11 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5, 6, 7, 8, 9, பிப்ரவரி 15, 16, 17, 18, பிப்ரவரி 22, 23, பிப்ரவரி 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.